பெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான மழை பொழிவை காண முடிகிறது. செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு ஏரிக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னை குடிநீர் ஏரிகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய குடிநீர் நிலைகளுக்கு தற்பொழுது நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 232 கனஅடியிலிருந்து 333 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதேபோல சோழவரம் ஏரி எடுத்துக்கொண்டால் அங்கு வினாடிக்கு 58 கனஅடி நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை ஏரிக்கு வினாடிக்கு 45 கனஅடி நீர்வரத்து என்பது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 21 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக இன்று சிகப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகே இன்று பெஞ்சல் புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு என்பது அதிகப்படியான சூழலில் இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் காற்றினுடைய வேகமும் தற்பொழுது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை நாளை மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது தமிழ்நாட்டிற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு என்பதால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது புதிய தகவலை கொடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.